Hello viewers, welcome to NexCS Tamil. நான் தான் பிரியங்கா. இன்னைக்கு நம்ம Visual Studio Code எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ ஜஸ்ட் Visual Studio Code என்னன்னு நான் சொல்லிடுறேன். ஸோ Visual Studio Code வந்து ஒரு ஐடினா ஒரு இன்டிகிரேட்டட் டெவலப்மெண்ட் என்வயர்மெண்ட். ஸோ இந்த ஐடியை வச்சு நம்ம சாஃப்ட்வேர்ஸ் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? ஸோ சாஃப்ட்வேர்ஸில் நிறைய லாங்குவேஜஸ் சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு C++, ஜாவா, பைத்தான். ஸோ இந்த மாதிரி லாங்குவேஜ், இந்தமாரி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணோன்னா ஒரு ஐடி தேவைப்படும். ஸோ அந்த ஐடி தான் Visual Studio Code. பட் நிறைய ஐடி வந்து அவைலபிளாக இருக்குது. லைக் Quincy 2005, கோட் பிளாக்ஸ், அப்புறம் Visual Studio Code. ஸோ நம்ம இந்த Visual Studio Code எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா, ப்ரோக்ராம் எழுத போது அது மட்டும் இல்லாமல் நமக்கு ரொம்ப அட்ராக்டிவாக ஃபீல் பண்ணும். ஸோ அதுமாரி நம்ம எப்போயாவது ப்ரோக்ராம் எழுதணுன்னா நமக்கு வந்து கொஞ்சம் இன்னும் ப்ரோக்ராம் எழுதுறதுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணும். ஸோ நம்ம எப்படி Visual Studio Code இன்ஸ்டால் பண்ணிக்கலான்னு பார்க்கலாம். நீங்கள் ஜஸ்ட் ப்ரௌசரில் போயிட்டு Visual Studio Code அப்படின்னு டைப் பண்ணிங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு செகண்ட் ஆப்ஷன்லேயே தெரியும் டவுன்லோட்னு ஒரு பட்டன் இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் தரேன். ஸோ இப்போ நீங்கள் உங்களோட ஓஎஸ் பொறுத்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் Windows 10 தான் கரண்ட்லி யூஸ் பண்ணுறேன். ஸோ நான் Windows 10 ஓட exe ஃபைல் நான் டவுன்லோட் பண்ணிக்கிறேன். சப்போஸ் நீங்கள் லினக்ஸ் இல்லைனா மேக் யூஸராக இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் அதுக்கேற்ற மாரி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இப்போ விண்டோஸ்குள்ளே இது exe ஃபைல் டவுன்லோட் பண்ணிக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம். ஸோ பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம ஃபோல்டரை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ ஓப்பன் பண்ணிட்டு நம்ம exe ஃபைலை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ exe ஃபைல் ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ அக்ரிமெண்ட்டை அக்செப்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஐ அக்செப்டை கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அமுத்திக்கோங்க. ஸோ இப்போ உங்களுக்கு வேறு ஏதாவது இடத்துல இந்த சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் பண்ணோன்னா நீங்கள் இந்த ப்ரௌசர் பட்டனை கிளிக் பண்ணி நீங்கள் பாத்வே சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ நான் பை டிஃபால்ட்டாக விட போகிறேன். ஸோ நான் எந்த சேஞ்சஸும் பண்ணாமல் நெக்ஸ்ட் அமுத்துறேன். இப்போயும் மறுபடியும் நெக்ஸ்ட் அமுத்திடலாம். ஸோ இப்போ இதில் எல்லாமே நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். இது வந்து டெஸ்க்டாப் ஐகான் க்ரியேட் பண்ணுமா என்னன்னு கேட்குது. ஸோ கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இன்ஸ்டால் தந்துடலாம். இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் ஆகிடுச்சு. ஸோ ஃபினிஷ்னு கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இன்ஸ்டால் ஆகிடுச்சு என்னன்னு பார்க்கறதுக்கு நம்ம ஜஸ்ட் சர்ச் பண்ணிக்கலாம் Visual Studio Codeன்னு. ஸோ சர்ச் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது இங்கே நியூ ஃபைல் வச்சு கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இது கெட் ஸ்டார்டட் க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ ஒரு ஃபோல்டரை நம்ம வந்து ஒரு செலக்ட் பண்ணிக்கிறோம். ஸோ நான் ஏற்கனவே ஒரு விஜுவல்னு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அந்த ஃபோல்டரை நான் கிளிக் பண்ணி சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா விஜுவல்னு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம ஒரு ஹெலோ ப்ரோக்ராம் எழுதலாம் C லாங்குவேஜில். ஸோ நம்ம ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணிவிட்டு hello.cன்னு ஒரு ஃபைலை க்ரியேட் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரோக்ராம் எதை ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு சிம்பிளாக ப்ரோக்ராம் தான் எழுதுகிறேன். ஸோ #include studio.h, அதே மாதிரி #include conio.h. ஸோ நம்ம 2 ஹெடர் ஃபைலை ஆட் பண்ணிட்டோம்.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்ட் மெயின், ஸோ இப்போ 2 ப்ராக்கெட்குள்ளே நம்ம பிரிண்ட் ஆஃப் தந்துக்கலாம். ஸோ நம்ம ஹலோ வேர்ல்ட் தான் பிரிண்ட் பண்ண போகிறோம். ஸோ இன்வெர்டட் காமாக்குள்ளே நம்ம ஹலோ வேர்ல்ட்னு டைப் அடிச்சுக்கலாம். அதே மாதிரி லாஸ்ட்டில் செமிகாலனுக்கு ரொம்ப கம்பல்சரி. ஸோ இப்போ நம்ம ப்ரோக்ராம் எழுதி முடிச்சாச்சு. ஸோ நம்ம இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். ரன் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஜஸ்ட் ஃபைலில் போய் சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ சேவ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ரன் பண்ணலாம். ஸோ பார்த்தீங்கன்னா ரன் ஆகுது. ஸோ ரன் ஆகிடுச்சு. ஸோ ஹலோ வேர்ல்டுன்னு அவுட்புட்டில் காமிச்சிடுச்சு. ஸோ நம்ம ப்ரோக்ராம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நிறைய பேருக்கு ப்ரோக்ராமில் இன்புட் வாங்க முடியாமல் இருக்கும். ஸோ அது இன்புட் வாங்கிறதுக்கு நம்ம எப்படி வாங்கணுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம இது க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஒரு ஃபைலை க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஒரு இன்புட்னு ஒரு ஃபைலை க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் எப்போவுமே ஒரு ஃபைல் நேம் க்ரியேட் பண்ணுறீங்கன்னா அந்த ஃபைல் நேமில் ஸ்பேஸ் இல்லாமல் பார்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்டார்டிங்கில் நீங்கள் நம்பர் வச்சு ஃபைல் நேமை ஸ்டார்ட் பண்ணாதீங்க. அது மட்டும் இல்லாமல் சிம்பால்ஸ் நிறைய யூஸ் பண்ணாதீங்க. சப்போஸ் அதுமாரி நீங்கள் சிம்பால்ஸ் யூஸ் பண்ணியோ இல்லை ஸ்பேஸ் விட்டோ நீங்கள் ஃபைல் நேம் க்ரியேட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ப்ரோக்ராம் ரன் ஆகாது, எரர்ஸ் காமிக்கும். ஸோ நீங்கள் அதை செக் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எந்த லாங்குவேஜ் எழுத போகிறீங்களோ அதோட லாஸ்ட் அந்த ப்ரோக்ராமோட எக்ஸ்டென்ஷனை நீங்கள் ஆட் பண்ணிங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பைத்தான் எழுதிங்கன்னா .py ஸ்டோர் பண்ணோம். ஸோ நம்ம இப்போ சி லாங்குவேஜில் எழுதுறதுனால .cன்னு ஸ்டோர் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி நீங்கள் C++ல எழுதணுன்னா .cpp, HTML எழுதுனா .html இதுமாரி சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம இப்போ ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ 2 ஹெட்டர் ஃபைல் க்ரியேட் பண்ணிட்டோம். #include studio.h, #include connew.h. அப்புறம் மெயினுக்குள்ளே நம்ம ப்ரோக்ராம் எழுதலாம். ஸோ நம்ம ஒரு இன்டீஜர் வேரியபிளை டிக்ளேர் பண்ணிக்கலாம். ஸோ இன்ட் ஏன்னு டிக்ளேர் பண்ணிட்டோம். இப்போ நம்ம இந்த வேரியபிள்குள்ளே ஒரு நம்பரை இன்புட்டாக வாங்க போகிறோம். ஸோ நம்ம ஒரு பிரிண்ட் ஆஃப் எழுதிட்டு நம்ம என்டர் எனி ஒன் நம்பர் அப்படின்னு தந்துடலாம். அதே மாதிரி லாஸ்ட்டு செமிகாலன். ஸோ நம்ம இன்புட் வாங்கிறதுக்கு ஸ்கேன்எஃப் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஸ்கேன்எஃப் யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்கேன்எஃப் யூஸ் பண்ணிட்டு மறுபடியும் 2 இன்வெர்டட் காமாக்குள்ளே நம்ம ஒரு இன்டீஜர் வேல்யூவை எடுக்கிறதுனால நம்ம %d யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஸ்ட்ரிங்கோ இல்லைன்னா கேரக்டர் வேல்யூ ஸ்டோர் பண்ணோம் நீங்கள் %c யூஸ் பண்ணோம். ஸ்ட்ரிங்கை %s, அதேமாதிரி ஃப்ளோட்டை %f வச்சு நம்ம இன்புட்டாக வாங்குவோம். ஸோ அதே மாதிரி நம்ம டைப் பண்ணியாச்சு. அதே மட்டும் இல்லாமல் %a, ஏன்னா ஏல தான் நம்ம அந்த இன்புட் நம்பரை ஸ்டோர் பண்ண போகிறோம். ஸோ இப்போ ஃபைலை சேவ் பண்ணிவிட்டு ரன் பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராம் ரன் ஆக மாட்டேங்குது. அவுட்புட்டே நமக்கு காமிக்க மாட்டேங்குது. ஸோ நம்ம என்ன பண்ணுறோன்னா ஜஸ்ட் செட்டிங்ஸில் போய்க்கலாம். செட்டிங்ஸில் போயிட்டு டெர்மினல் அப்படின்னு டைப் அடிச்சுக்கோங்க. ஸோ டெர்மினல் டைப் அடித்தோடனே நீங்கள் எல்லாத்தோட லாஸ்ட்டில் போயிட்டு கோட் ரன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ கோட் ரன்னு வெதர் டு ரன் கோட் இன் இன்டீரியர் டெர்மினல் அந்த ஆப்ஷன் இருக்குது. ஸோ அது டிக் மார்க் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு இந்த ஆப்ஷன் தெரியலனா நீங்கள் ஜஸ்ட் எக்ஸ்டென்ஷனில் போயிட்டு கோட் ரன்னர் அப்படின்னு டைப் அடிச்சுக்கோங்க. ஸோ அதுமாதிரி டைப் அடிக்கும் போது உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே ஒரு எக்ஸ்டென்ஷன் கிடைக்கும். ஸோ அந்த எக்ஸ்டென்ஷன் கிளிக் பண்ணி நீங்கள் இன்ஸ்டால் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் ஆல்ரெடி இன்ஸ்டால் இருக்கிறதுனால எனக்கு அந்த ஆப்ஷன் காமிக்குது. சப்போஸ் உங்களுக்கு இன்ஸ்டால் இல்லைன்னா அந்த கோட் டெர்மினல் அந்த ஆப்ஷன் காமிக்காது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த ஆப்ஷன் காமிக்குது. ஸோ இதை நீங்கள் டிக் மார்க் பண்ணிக்கோங்க.
டிக் மார்க் பண்ணிட்டு எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம ப்ரோக்ராமை மறுபடியும் எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஸோ இப்போ ரன் பண்ணலாம். ஸோ ரன் பண்ணோன்னே இங்கே பார்த்தீங்கன்னா அவுட்புட்டில் வந்துடுச்சு என்டர் எனி ஒன் நம்பர்னு ஒரு அவுட்புட்டில் காமிக்குது. ஸோ நீங்கள் எந்த நம்பர் ஒன்றா இன்புட் காமிக்கலாம். ஸோ நான் ஃபஸ்ட்டு கிளியர் பண்ணிக்கிறேன் எல்லாம். சரி நம்பர் டைப் பண்ணுறப்ப 4000 டைப் பண்ணிக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம இன்புட் வாங்கியாச்சு நம்பர். ஸோ நீங்களும் இதேமாரி ட்ரை பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது ஒரு டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வேறு ஏதாவது வீடியோஸ் வேணுன்னா அதுவும் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் லைக், ஷேர், அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் அமுத்திடுங்க. ஸோ நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பாபா, see you from பிரியங்கா.